الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم النظر سهم مسموم من سهام إبليس فمن تركه مخافة الله أبدل له الله إيمانا يجد حلاوته إلى يوم يلقاه رواه الطبراني والحاكم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏற்றிய அளவு தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் மற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கக்கூடிய அடியார்களுக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு முன்னால கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆகிரத்தை சீராய் கொள்ள வேண்டும், தன்னுடைய கபருடைய வாழ்க்கையை சீராய் கொள்ள வேண்டும், மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கையை சீராய் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை அடையக்கூடியதாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக உலகில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த மாதம் ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏராளமான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டோம், அமல்களுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டோம், பாவத்தை விட்டும் தவிர்த்திருந்தோம், பாவத்தை வாழ்வில் நாம் ஒதுக்கிவிட்டோம், பாவத்தை ஏறட்டும் பார்க்காதவர்களாக ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானுடைய மாதம், அதனால பாவம் செய்யக்கூடாது என்று நாம் பாவத்தை விட்டும் விலகியிருந்தோம். அந்நன்மைகளின் பக்கம்
ஒவ்வொரு அடியானுக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு விடயம் தான் தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்க இருந்தாலும் அது தேவையாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் தக்வா வந்துட்டால், இறையச்சம் வந்துட்டால் உலகில் வாழ்வது லேசாயிருக்கும். அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்து கொள்வார். அல்லாஹ் ஈருலகத்திலையும் கண்ணியமான செழிப்பான வாழ்க்கைய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இபாதத்தில் செய்தோம், குர்ஆன் திலாவத் செய்தோம், எந்த ஒரு தொந்தரவு இல்லாம மஸ்ஜிதில் எல்லாம் நிரம்பிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். பரக்கத்தான சங்கியான ஒரு மாதம். கண்ணியமானவர்களே, செவ்வாலுடைய பெறை தென்பட்டதும் அல்லாஹ் தஆலா விலங்கிட்ட ஷைத்தானை அல்லாஹ் அவுத்து விட்டான். அந்த ஷைத்தான் எங்களுடைய எதிரி. மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் ஏராளமாக இருக்குது. அதுல மிக முக்கியமான எதிரி தான் ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இன்ன ஷைத்தான அதுவுன் லக்கும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக சத்தியமாக ஷைத்தான் உங்களுடைய விரோதி. அவன் உங்களுடைய பயங்கர விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்க. நண்பராக எடுத்துக்கொள்ளாதீங்க, நண்பராக தெரிவு செய்யாதீங்க. எங்களை நாளை மறுமையில் படுகொலியில் நரகத்தில் தள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். பயங்கரமான ஒரு எதிரிதான் மனிதன், பயங்கரமான ஒரு எதிரிதான் ஷைத்தான். இரண்டாவது அவனுடைய நஃப்ஸ், அவனுடைய நஃப்ஸ். கண்ணியமானவர்களே, இதுவும் பயங்கரமான ஒரு எதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரமலான்ல பாவத்தை விட்டோம், தௌபா செய்தோம், அல்லாஹ் பக்கம் கெஞ்சி கதறினோம், கையேந்தினோம், எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் என்று சொல்லி ரமலான்ல 27ல 21ல 29ல ஒற்றைப்படியான எல்லா நாட்களிலையும் தௌபாக்கள் பள்ளிகள்ல மஸ்ஜிதுகள்ல நடைபெற்றன. நாம் தௌபா செய்தோம். கண்ணியமானவர்களே, பழைய குருடி கதவை திருடி என்றது மாதிரி திரும்ப பாவத்தை செய்ய ஆரம்பிக்க கூடாது. மௌத்துக்காக வேண்டி தயாராகும். எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பாவங்களை நாம் இனம் கண்டு ஒதுக்கிவிட்டோமோ அந்த பாவத்தை மௌத்து வரைக்கும் நாம் செய்யக்கூடாது. இதுதான் உண்மையான தௌபா, இதுதான் உண்மையான தௌபா. ரமலான் எவ்வளவு இபாதத் செய்தோம், அந்த இபாதத்து ரமலானுக்கு மாத்திரமல்ல மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டும். அதுதான் அமல்ல இஸ்திகாமத். அல்லாஹ் தஆலா அமல்ல இஸ்திகாமத்தை ஐக்கிறது அல்லாஹ் விரும்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமால் இலல்லாஹி அத்வாமுஹா வ இன் கல்ல. சஹீஹ் புகாரில வரக்கூடிய ரிவாயத், அமல்கள்ல அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமல், மிகவும் விருப்பத்துக்குரிய இபாதத் அது தொடர்ச்சியா செய்யக்கூடிய இபாதத் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான்ல ஐங்கால தொழுகைக்கு தக்குவா பேணுதெல்லாம் முன்சஃப்ல நாம் எதிர்பார்த்தவர்களாக வந்து தொழுதோம். குர்ஆனை கையில ஏந்தினோம், குர்ஆனை விருத்தோதினோம், ஏனே நஃபிலான வணக்கங்களை செய்தோம். கண்ணியமானவர்களே, இதை விட்டுவிடக் கூடாது. தொடர்ச்சியா செய்வதெல்லாம் விரும்புகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் ஒதுக்கிவிட வேண்டும். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு மனிதனையும் உற்று நோக்கியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அத்தஸ்கிரா என்ற நூலில் தெளிவுபடுத்துகின்றார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய முக பேஸ்கட்டை 2 விடுத்தங்கள் பார்த்துவிட்டு போய்விடுகின்றார்கள். காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொருவருடைய முகத்துடைய அந்த பேஸ்கட்டை, அந்த அமைப்பை பார்த்துவிட்டு செல்லுகின்றார்கள். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருதோ அவர்கள் ஒரு செகண்ட் பிற்படுத்த மாட்டார்கள். சொன்ன பிரகாரம் என்னுடைய உடம்பிலிருந்து ரூஹை கலட்டி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பாவத்தை விடுவோம், விபச்சாரத்தை விடுவோம், வட்டியை விடுவோம், பொய்யை விடுவோம், ஏமாற்றத்தை விடுவோம், நல்ல பண்பாடுகளை வாழ்வில் எடுத்துக்கொள்வோம்,
மோசடி செய்வதை விட்டு விடுவோம், கோல் சொல்வதை விட்டு விடுவோம், புறம் பேசுவதை விட்டு விடுவோம், இன்னொரு கொலைகளை தேடுவதை விட்டு விடுவோம், அநியாயம் செய்வதை விட்டு விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரமலானுக்கு மாத்திரமல்ல, மௌத் வரைக்கும், அல்லாஹ்வை சந்திக்கும் வரையில, கபரை சந்திக்கும் வரையில பாவத்தை விடுவோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய பார்வையினால நடக்கக்கூடிய பயங்கரமான பாவம். கண்ணியமானவர்களே, யாரும் கணக்கெடுக்காத எந்த நேரமும் நடக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பார்வை தான் ஹராமான பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, நபியே இறை விசுவாசிகளை சொல்லுங்க, மூமினான ஆண்களை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வைகளை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி, பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. அப்படி அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வையை பார்ப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்வதன் மூலமாக அது அவர்களுக்கு பரிசுத்தத்தை காரணமாகவே, அவர்களுடைய ஈமானுக்கு அது பரிசுத்தத்துக்குரியதாக அமைந்துவிடும். எனவே அவர்கள் செய்யக்கூடிய சகலவிதமான விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியனாக, உற்று நோக்கக்கூடியனாக இருக்கிறான் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் மோமினான ஆண்களை பற்றி, ஆண்களை பார்த்து அல்லாஹ் புத்திமதி சொல்லியிருந்தான். ஒரு சைட சொல்லல, அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வ லா யுப்தீன ஸீனத்தஹுன்ன. நபியே, முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வைகளை விட்டும், அந்நியவர்களை பார்ப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாவகரமான விடயங்களில் ஈடுபடுத்துவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அழகை அந்நிய ஆண்களுக்கு முன்னால வெளிப்படுத்தாமல் இருக்கும்படி சொல்லுங்க. ஏ பெண்களே, உங்களுடைய அழகை அந்நிய ஆண்களுக்கு முன்னால வெளிப்படுத்தாதீங்க என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பெண்களுக்கு அல்லாஹ் புத்திமதி சொல்லியிருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்களினால செய்யக்கூடிய பார்வைகளுடைய மோசடிய அல்லாஹ் அறிகின்றான். மேலும் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இரகசியங்களை அல்லாஹ் அறிகின்றான். அல்லாஹ்க்கு மறைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதனால ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்ணுடைய மோசடிகளை அல்லாஹ் அறிகின்றான். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், கண்ணுடைய மோசடி ஒருவரை கிண்டலாக செய்கினை செய்வது கண்ணுடைய மோசடி. ஒருவரை ஏளனமாக கண்ணினால செய்கின செய்வது கண்ணுடைய மோசடி. கண்ணினால ஹராத்தை பார்ப்பது, ஹராமான பார்வையை பார்ப்பது, இது கண்ணுடைய மோசடி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் முஜாஹித் ரஹிமல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கல்லுல் பஸர் அன் மஹாரிமில்லாஹி யூரிசு மஹப்பத்தல்லாஹ். இமாம் முஜாஹித் ரஹிமல்லாஹ் சொல்றாங்க, ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை சீராய் கொண்டால், தாழ்த்தி கொண்டால், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வுடைய அன்பை கொடுப்பான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய அன்புக்கு மேலால வேறு எந்த ஒரு அன்பும் கிடையாது. கண்ணியமானவர்களே, வரில்வானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுதான் ஆகப்பெரியது. உலகத்தில் அனைத்து வஸ்துகளையும் விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் மேலானது, உயர்ந்தது.
பெரியது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எம்முடைய பார்வைகளை நாம் சீராய் கொள்ள வேண்டும். ஹராமானவற்றை பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துல் லா தரா ஐனுஹும் அன்னார், ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ், வஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், வஐனுன் கஃபத்தன் மஹாரிமில்லாஹ். தபரானில வரக்கூடிய ரிவாயத் சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 கண்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பை பார்க்க மாட்டார், நரகம் தீண்ட மாட்டார். முதலாவது சொன்னார்கள், ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய பாதையில போருக்காக வேண்டி ஆயத்தமா இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில விழுந்த கண், முஸ்லிம்களுடைய பொருளை பாதுகாக்க, முஸ்லிம்களுடைய உடைமைகளை உயிர்களை பாதுகாக்க விழித்த கண் நாளை மறுமையில் நரகத்துடைய நெருப்பை பார்க்க மாட்டாது, நரகம் இந்த கண்ணை தீண்ட மாட்டாது. இரண்டாவதா சொன்னார்கள், ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அடுத்த கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால அழுத கண், ஒரு டொட்ஸ் கண்ணீர் வடிந்த கண் நாளை மறுமையில் நரகத்துடைய நெருப்பை பார்க்க மாட்டார், நரகம் இந்த கண்ணை தீண்ட மாட்டார். மூணாவதா சொன்னார்கள், ஐனுன் கஃபத்தன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வினால தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பார்க்க கூடாத விஷயங்களை பார்ப்பதை விட்டும் இந்த கண் தடுத்து கொண்டதோ, இந்த கண் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்க மாட்டாது, நரகம் தீண்ட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயத்தில் இது ஒரு பாவம் என்று கருதாதவர்களாக நம்முடைய கண்களினால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தோம், எவ்வளவு பெரிய ஹராத்தை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, பார்வை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அருள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பார்வை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நியமத்துகளும், நமக்கு தந்திரக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளும் அது துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, ஹராத்துல செலவழிக்க கூடாது. இந்த உடம்பு, இந்த பாடி அல்லாஹ்வுக்குரியது, எமக்கு சொந்தமானது அல்ல. அதனாலதான் மார்க்கத்துடைய ஃபத்வா வல்லுநர்கள் ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு விலை பேசி விற்க முடியாது, ஹராம். ஒரு மனிதனுடைய கிட்னிய இன்னொரு தேவைப்படும் போது கொடுத்து விற்க முடியாது. அதை எப்படி கொடுக்கணும்? ஹதியாவா கொடுக்கணும், விற்க முடியாது. ஏன்? இவருடைய பார்ட்ஸ் அல்ல, இவருடைய உடம்பு அல்ல, அல்லாஹ்வினால தரப்பட்ட அமானிதமான உடம்பு. அதனால விற்கிறது கூடாது. ஒரு தேவைப்படும் போது கண்ணை ஹதியா செய்யலாம், கிஃப்டா கொடுக்கலாம். அப்படி இல்லாம காசு எடுத்து கொடுப்பது கூடாது, ஹராம். கிதாபுல ஃபத்வாக்களை உலமா பெருமக்கள் தெளிவா எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உடம்பை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வையுடைய பயங்கரத்தை பத்தி சொன்னாங்க. அந்நظر سهم مسموم من سهام இப்லீஸ். பார்வை என்பது நஞ்சூட்டப்பட்ட இப்லீசுடைய, ஷைத்தானுடைய அம்புகள் நின்றும் ஒரு அன்பு, அம்புகள் நின்றும் ஒரு அம்பு. ஃபமன் தரகஹு மகாஃபத்தல்லாஹி அபதல லஹுல்லாஹு ஈமானன் யஜிது ஹலாவத்து இலா யௌமின் யல்காஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராமான பார்வையை தவிர்த்து கொள்வாரோ, விட்டு விடுவாரோ, அல்லாஹ்வை பயந்ததுக்காக வேண்டி, அல்லாஹ்வை பயந்ததுக்காக வேண்டி ஹராமான பார்வை விட்டு விடுவாரோ, அல்லாஹ் அந்த மனிதனை கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹராமான பார்வையை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி தெரியுமா? அதுக்கு பகரமா கொடுக்கக்கூடிய பாக்கியம் எது தெரியுமா? அல்லாஹ் ஈமானை கொடுக்கிறான். எப்படியா ஈமான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான்ல டேஸ்டை கொடுப்பான், ருசியை கொடுப்பான், ஈமான்ல ருசியை கொடுப்பான். இதுவரைக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் மனிதர்கள் சந்திக்கும் வரையில யாரெல்லாம் ஹராமான பார்வை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் பயந்ததுக்காக வேண்டி விட்டு விட்டார்களோ, அல்லாஹ்
அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஈமான்ல ருசியை கொடுப்பான். இபாதத் செய்ய உள்ளம் இடம் கொடுக்கும், குர்ஆன் ஓத உள்ளம் இடம் கொடுக்கும், தொழுகைக்கு வீட்டிலிருந்து வரதுக்கு உள்ளம் இடம் கொடுக்கும், இபாதத்துகள் செய்ய உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படும், உள்ளத்துல இடம் கொடுக்கும். இல்லை என்றா ஹராத்தை பார்க்கிறோமா இபாதத்துல சோம்பேறித்தனம் உண்டாகும். உலமா பெருமக்கள் கிதாபில் எழுதுறாங்க, இபாதத்துல வெறுப்புண்டாகும். இங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தங்கள் அதான் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் உள்ளத்துக்கு படாது. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கட்டளை பக்கம் அழைப்பு கொடுக்கப்படுதே, மஸ்ஜிதை நோக்கி வரணுமே, அந்த உணர்வு உள்ளத்தில் இருக்காது. ஹராமான பார்வை விடலேண்டா அந்த உணர்வு உள்ளத்தில் இருக்கா, அல்லாஹ் உள்ளத்தில் கலட்டிடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால இது நஞ்சூட்டப்பட்ட இப்லீசுடைய ஷைத்தானுடைய அம்புகள் இருந்தொரு அம்புதான் ஹராமான பார்வை. எவ்வளவு விபரீதம் சமுதாயத்தில் வாக்குறோமா இல்லையா? ஒரு ஹராமான பார்வை, ஒரு மனிதன் பார்வை ஹராத்தின் பக்கம் படும்போது உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, உறுப்புகள் அதை அனுபவிக்க துடித்துக் கொண்டிருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றா, ஹராமான பார்வையை பார்த்துட்டோம் என்றா உள்ளம் ஆசை வைக்கும் அடைய, உறுப்புகள் ஆசை வைக்கும் அடைஞ்சிக் கொள்ளும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தேவைக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் போகக்கூடிய பாதையில் ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தார்கள். தற்செயலாக அந்த பெண்மணியுடைய மேனியில் இவருடைய பார்வை போய் படுகின்றது. ஓடோடி போனார்கள், பயந்தார்கள். ஏதோ ஒரு ஹராத்தை செஞ்சு விட்டேன். ஈமானுடைய உணர்வு கண்ணியமானவர்களே, தக்குவாதாரிகளுடைய உள்ளத்துல எப்பையும் தற்செயலாம் ஹராமான பார்வை பார்த்து பட்டா ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்ததை போன்று உள்ள உருக்கிக் கொண்டே இருக்கும். இஸ்திஃபாரின் பக்கமாக உருக்கிக் கொண்டே இருக்கும், அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பட்டுட்டான் பார்வான கண்ணுக்கு ஹராமான பார்வை. தற்செயலா ஓடினா, மலை உச்சிக்கு ஓடினாங்க. போய் பல நாட்களா இருந்தாங்க, ஒரு கிழமையா இருந்து அழுதே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த தேவைக்காக அனுப்பி வைத்தேனே, அவர்கள் இன்னும் காணவில்லையே, இந்த சபைக்கு வரலையே, என்ன நிலைமை என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைக்கிறான். தேடிட்டு வருவாங்க. வாராங்க மதீனா நோக்கி, ஒரு ஆட்டிடையில சந்திக்கிறாங்க, இனங்காட்டுறாங்க. இப்படியான ஒரு மனிதனை கண்டீங்களா? சொல்றாங்க, ஆம், அவர் மலை உச்சியில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். சுபஹானல்லாஹ். இப்படியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தக்குவாதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுதிருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் எப்படி நான் போய் நிற்பேன்? கண்ணினால பார்வையினால நான் ஹராத்தை செஞ்சுட்டேனே, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்க்கிறேன் என்று சொல்லி காலப்பட்டு வருந்தி தௌபா இஸ்திஃபார்ல ஈடுபட்டு கொண்டே இருந்தாங்க. வந்து 2 பேரும் கூட்டிட்டு போனாங்க, வர மறுத்தாங்க. எனக்கு வர முடியாது, நபிக்கு முன்னால நான் எப்படி வந்து நிற்பேன் சொன்னாங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு கூப்பிடவும் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் நிலைமை விசாரிச்சாங்க. அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இந்த துஆ ஓதுங்க சொன்னாங்க. சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்
விட்டு வைக்கல. சொன்னா யா ரசூலல்லாஹ் தம்பி அலமு மின்ஹா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை விட இந்த பாவம் மிக பெரியது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நான் இப்படி பாவத்தை செஞ்சுட்டேன், ஒரு பார்வை மிஸ்ரா பார்த்துப்பட்ட ஒரு பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் நல்லடியார்கள் இருந்தாங்க கண்ணியமானவர்களே. அதனால நம்முடைய பார்வையை நாம் எதுல செலவழிப்போம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் இந்த சமுதாயத்தில் சீரழிவு காரணம் அதெல்லாம் ஒரு ஹராமான பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அல்லாஹ்வை அஞ்சிய நல்லடியார்கள், தக்வாதாரிகள் இரவு நேரங்கள் எப்படி கழிப்பார்கள் தெரியுமா? சுஜூதிலையும் கியாமுல் லைல் தொழுகையிலையும் கழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இரவு நேரத்தை கழிக்கிறோம். வாலிபர்களே, வயோதிபர்களே, எதில் நாம் கழிக்கிறோம்? இன்றைக்கு அநேக மாணவர்கள் மொபைல் போன், ஸ்மார்ட்டான மொபைல் போன்ல ஹராமான பார்வையை பார்க்கிறாங்க, ஹராத்தை பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கூடான காட்சியில பார்க்கிறாங்க, படக்காட்சியில பார்க்கிறாங்க, டிராமாக்களை ரசிக்கிறாங்க, மியூசிக்களை ரசிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட மரணம் வரும், மோசமான மௌத்து வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமி முஸ்லிமி யன்ظر الى محاسن امراه ثم يغل بصره الا اخلف الله له عباده يجد حلاوتها في قلبه. தபரானில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முஸ்லிமான மனிதன் ஒரு அழகிய பெண்ணை கண்டு பார்வையை தாழ்த்திக் கொள்வாரோ, ஒரு அழகான பெண் போவார். ஷைத்தான் ஹதீஸ்ல வந்து இருக்குது, வயது முதிர்ந்த பெண்கள் பாதையில போகக்கூடிய நேரத்தில் இஷ்டஸ்திரமாக ஷைத்தான் கிழவிகளையும் அலங்கரிச்சு காட்டுவான். பார்வை குமரி பெண்களை போன்று, இளம் பெண்களை போன்று கவர்ச்சியாய் காட்டுவான், உள்ளத்தில் ஆசையை போடுவான். கண்ணியமானவர்களே, அதனால இந்த மனிதன் தற்செயலா ஒரு பெண்ணுடைய அந்நிய பெண்ணை பார்த்து விட்டு சுமையகுல் பஸரஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்வையை தாழ்த்தி விடுவாரோ, திரும்ப பார்க்காம அந்த பார்வையை தாழ்த்தி விடுவாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய பார்க்கியம் என்ன தெரியுமா? அதுக்கு பாரமா கொடுக்கக்கூடிய பார்க்கியம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல ஈமானுடைய ருசியை கொடுப்பான். ஈமானுடைய ருசி, இபாதத் செய்ய லேசி, இபாதத்துட ருசி. இறைவுல கியாமுல் லைல் அவருக்கான தொழுதாலும் உள்ளத்தில் சிரமமா இருக்கு. உள்ளம் ஆசை வைத்த நிலைமையில என்ன செய்யும்? கியாமுல் லைல் தொழுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய டேஸ்டை கொடுக்கிறான், ருசியை கொடுக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல தெளிவா எழுதியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, வெகுமதிகளை கிதாபுல தெளிவா எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன் ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்ளும் போது அவருடைய உள்ளத்துல பிரகாசம் உண்டாகும், அவருடைய உள்ளத்துல ஞானங்கள் பிறக்க ஆரம்பிக்கும், அறிவு வளர ஆரம்பிக்கும். இரண்டாவதா சொல்லிட யஸீதுல் அக்ல், புத்தி கூர்மையாகும். ஹராமான பார்வையை விட்டா புத்தி கூர்மையாகும். அடுத்ததா சொல்ல தஸ்கியத்துன் நஃப்ஸ் வ தத்ஹீருஹா, உள்ளம் பரிசுத்தம் உண்டாகும், உள்ளத்துல உள்ளம் தூய்மையடையும், பாவத்துடைய கரைகள் இருக்கா. அடுத்ததா சொன்னான் யூரிசு மஹப்பத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அடுத்ததா சொன்னான் ஸலாமத்துல் கல்பி மின் அம்ராஇ ஷஹவாத், உள்ளங்கள் ஏற்படக்கூடிய தவறான இச்சைகள், இப்படியான இச்சைகளான இந்த நோய்களை விட்டு உள்ளம் நிம்மதி அடைவுன்னு சொன்னாங்க. அடுத்ததா சொன்னாங்க உள்ளத்துல வீரத்தன்மை உண்டாகும். அடுத்ததாக அர்ராஹ வல்லித்மினான் பில் கல்ப், உள்ளத்துல நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். அடுத்ததாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க உள்ளம் விரிவாக்கப்படும்.
உள்ளம் விரிவாக்கப்படும், அவருக்கு லேசா இருக்கும். அடுத்ததாக ஹராமான பார்வையை தவிர்த்து கொள்வதன் மூலமாக அலமு சபீல் லிஹிஃபில் ஃபர்ஜ் அன் ஸினா வல் ஃபாஹிஷ், விபச்சாரத்தை விட்டு அவரை பாதுகாத்துக் கொள்ளாதே அதுக்குரிய சூழ்நிலை உண்டாகிவிடும். அடுத்ததாக இபாதத்துல ருசி கிடைக்கும். அடுத்தது அவருடைய விஸ்தீர்ணம் உண்டாகும், பரக்கத்து உண்டாகும். ஹராமான பார்வையை தடுத்து கொண்டால் ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகும். கண்ணியமானவர்களே, நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருந்து நம்முடைய பஜார்ல கடைகள் இருந்து கொண்டு கண்ணியமானவர்களே ஏந்திய அளவு நாம் பார்வையை பாதுகாத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைக்குள் இருந்த ஒரு பெண்ணை பார்த்தா பரக்கத்து இல்லாம போகும், வறுமை உண்டாகும், செழிப்பெல்லாம் எடுத்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கிதாபில் எழுதிக்கிறாங்க. அடுத்தது உள்ளத்துல கவலைகள் சஞ்சலங்கள் இருக்காது. இந்த நேரம் முகம் ஜொலிச்சு கொண்டிருக்கும், பார்க்க கவர்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் உள்ளத்துல கவலைகள் நிறைஞ்சு இருந்தா உள்ள முகம் வாடி போயிருக்கும். பார்க்கிறோமா இல்லை? உள்ளம் பிரகாசமா இருந்தா முகம் பிரகாசமா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கிதாபுல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, இது பார்வையை தாழ்த்தி கொண்டா கிடைக்கக்கூடிய பார்வை. ஹராமான பார்வையை பார்த்தா என்ன விளைவு வரும் என்றதை கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவா எழுதியிருக்கிறார். இப்னு ஜௌஸி அல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவங்க முதலாவது தஷத்தத்தில் நஃபூஸு பிஅதமி இத்மினானி ஃபில் கல்ப், உள்ளத்துல நிம்மதி கலக்கப்பட்டு போய்விடும், நிம்மதி இருக்கா, உள்ளத்துல நிம்மதி இருக்கா. இரண்டாவது ஃபக்தான் ஹலாவத்துல் ஈமான், ஈமான் ஒரு ருசி அவர் இழந்துடுவார். மூணாவதா சொல்றாங்க ஃபக்தான் லஸ்ஸத்துல் இபாத், இபாதத்துடைய டேஸ்டை அவர் இழந்துடுவார். தொழுக குர்ஆனை தோக்குறது பெரும் ஒரு சிரமமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அடுத்ததாக உள்ளத்துல நிம்மதி சந்தோஷத்தை இழந்துடுவார். இல்மும் மறக்கடிக்கப்படும். ஹராத்தை பார்க்கும் போது எம்மிடத்திலே கூட ஞாபக சக்தி, மெமரி பவர் அது இல்லாம போய்விடும். அடுத்ததாக ஹராத்தை பார்க்கும்போது உள்ளம் கல்லஞ்சமா மாறிவிடும். அடுத்ததாக ஆகிரம் கபருடைய வாழ்க்கையை, ஆகிரத்துடைய வாழ்க்கையை, மஹ்ஷர் மைதானம், அதே போல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவைகளுடைய சிந்தனை விட்டு அவர் பராமுகமா இருப்பார், மறந்திருப்பார், கணக்கில்லாமல் இருப்பார். இது ஹராமான பார்வையினால் வரக்கூடிய விபரீதம். அடுத்ததா ஷைத்தானுடைய ஊசலாட்டம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக இபாதத்துல வெறுப்புண்டாகும், சோம்பேறித்தனம் உண்டாகும், கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பில்லாம் போயிடும், மக்களுக்கு மத்தியில் இவரை மத்திய அன்பும் எல்லாம் போயிடும். அவருடைய உள்ளத்தில் நல்ல அன்பை கலட்டி விடுவார். அடுத்ததாக குர்ஆனுடைய இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் எடுத்துடுவார், அதனுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த பார்வையினால வரக்கூடிய விபரீதங்களை தெளிவாக உலமா பெருமக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி இப்னி ஆதம் ஹல்லும் மினஸ் ஸினா, ஆதமுடைய ஒவ்வொரு மக்களுக்கும், அதனுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு எழுதப்படும் என்று சொன்னார். ஒரு பங்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இரு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன, மனிதன் இரு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. கண்களுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்ப்பது, தடுக்கப்பட்ட ஹராமான காட்சிகளை பார்ப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வல்யதான் தஸ்னியா வஸினா மல்பத், இரு கைகளும் விபச்சாரம் செய்தன, இரு கைகளுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை டச் பண்றது, தொடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததா சொன்னாங்க, ஒரு ஜிலான் தஸ்னியா வஸினா மல்மஸ், இரு கால்களும், மனிதன் இரு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுகின்றன என்று சொன்னாங்க. காலுடைய விபச்சாரம் ஒரு அந்நிய பெண்ணை நாடி தவறான முறையில் ஈடுபட செல்வது, நடந்து செல்வது, காலால செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னாங்க. அடுத்த வல்ஃபம் யஸ்னி வஸினா வல் குபுலா,
வாயும் விபச்சாரம் செய்யுதுன்னு சொன்னாங்க. வாயுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை முத்தமிடுவது என்று சொன்னாங்க. வல் கல்பு யுஹிம்மு வயத்தமன்னா, உள்ளம் ஆசை வைக்குது அல்லது உள்ளம் அதை செய்ய விரும்புது. சத்திக்குதாலிகள் பருள் அத மனிதனுடைய மர்மஸ்தானம் உண்மைப்படுத்துகின்றது அல்லது பொய் விக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ இமாம் புகாரி முஸ்லிம் சஹீஹ்ல பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, பயங்கரமான பார்வையினால வரக்கூடிய விபரீதங்கள் ஏராளம். இந்த உம்மத்து சீரழிஞ்சு ஒரு பார்வையினால வந்ததினால ஒரு பார்வையினால வந்த விளைவு அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை பிள்ளைகள் அனாதையாகிறார். மாற்றமான தொடர்புல ஒரு பார்வைதான் காரணம், மாற்றமான தொடர்பு போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாம் ஒரு சைடா பேசுது, மார்க்கமா பேசுது. மனிதன் உறுப்புல மிக முக்கியமான ஒரு அவயத்தான் உறுப்பு தான் இரண்டு கண்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால சஹாபாக்கள் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி அவன் போகக்கூடிய நேரத்துல அவன் சொல்றான், முதலாவது நாம் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? பார்வையெல்லாம் ஹராத்தை விட்டு நாம் தாழ்த்தி கொள்வோம். முதலாவது பெருநாள் தொழுகையுடைய நேரத்தில் அந்த நாளையில இந்த பார்வை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதாக சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நேரம் இடம் கொடுக்குது இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் ஜும்மா முடிக்க வேண்டியதா இருக்குது. கண்ணியமானவர்களே, நாம் திருந்துவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம், மேலான சொர்க்கத்தை அடைவோம், நரகத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம், போகக்கூடிய அந்த கபரை வெளிச்சமாகும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்